பாப்பாவை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க சார். மூஞ்சி எல்லாம் கல்லெல்லாம் வச்சு குத்தி ஃபுல்லா பேத்தெடுத்து உடம்பு ஃபுல்லா காயும் சார். 10 வயசு தான் சார். அது குழந்தைக்கு பார்க்கவே முடியல சார். கழுத்தெல்லாம் உடச்சு விட்டு முடிய வச்சு, அவங்களுக்கு முடி ரொம்ப லென்த்தா இருக்கும் சார். முடிய வச்சு கழுத்தை நெருக்கி இருக்காங்க சார். முதுகெலும்பெல்லாம் உடஞ்சிருக்கு சார். கண்ணிலே பார்க்க முடியல சார். இப்ப வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே நடவடிக்கையும் எடுக்கல சார். இதுக்கு கரெக்டான யாரையும் இதுக்கு நீதி வழங்குவாங்கன்னு தெரியல சார். அந்த குற்றவாளிக்கு வந்துட்டு உச்சபட்ச தண்டனையே கொடுக்கணும் சார். அதுக்கு சிஎம் சார் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் சார். இப்ப வரைக்கும் சிஎம் சார் ஏன் வந்துட்டு ஒரு ஆறுதலாச்சும் எங்களுக்கு சொல்லிருக்கணும் எங்க குடும்பத்துக்கு. அது கூட இன்னும் அவர் சொல்லாம இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சோ ஒரு ஆறுதல் கூட எங்களுக்கு இப்ப வரைக்கும் சார் சொல்லல. முன்னாடி இருந்த சட்டம் ஒழுங்கா இல்ல அப்படின்னு சொல்லிதான் நாங்க இந்த கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணி, ஸோ நியூ ஜென்ரேஷன் நாங்க இந்த கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணி உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்பதான் வந்திருக்காங்க. வந்த உடனே இந்த மாதிரிலாம் நடக்கும்போது ரொம்ப பயமா இருக்கு சார் எங்களுக்கு எல்லாமே. இப்ப வரைக்கும் சிஎம் சார் ஏன் வந்துட்டு ப்ராப்பரா ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு சொல்லாம, அபிஷியலா வந்துட்டு சொல்லாம இருக்காரு. ஒரு ஆறுதலாச்சும் எங்களுக்கு சொல்லிருக்கணும் எங்க குடும்பத்துக்கு. ஏன்னா வந்துட்டு அது கூட இன்னும் அவர் சொல்லாம இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஆறுதல் கூட எங்களுக்கு இப்ப வரைக்கும் சார் சொல்லல. நாங்க என்ன ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம்னா, பாப்பாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரக்கு வந்துட்டு 1 day ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள சிஎம் சார் வந்துட்டு அபிஷியலா ஒரு அவேர்னஸ் வந்துட்டு கிரியேட் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் நடந்தா, இந்த டைம் எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது. நடந்தா என்ன அதுக்கு அவர் பண்ணுவார், என்ன ஆக்ஷன் எடுப்பாரு அப்படிங்கிறதையும் அவர்